ஆலயம் உருவாரத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இயற்கையையும் மரங்களையும் கடவுளா வழிபட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மன அமைதி தந்த இடங்களை சக்தி நிறைந்த இடங்களா நினைச்சு ஆலயத்தை உருவாக்கினாங்க. பூமியின் நடுப்பகுதி மிகுதியான வெப்பம் உடையதாகும். தென்பாகம் மாபெரும் கடலாக அமைந்துள்ளது. வடபாகத்தில் அமைந்துள்ள இமயமலை பகுதியும் அதைச் சார்ந்த நாடுகளும் மிகவும் குளிருடைய பகுதிகளாகும். ஆனால் பூமியின் நடுவிடத்தின் சிறிது வடபகுதியில் உள்ள இவ்விடும்பாவனம் சமமான தட்பவெப்பம் உடையது. இது மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மவளம் பெறுவதற்கு உறுதுணை புரியும். இந்த ஆற்றலால் இப்பகுதியை தேர்ந்தெடுத்த நான்முகன் பிரம்மன் இங்கு வந்து தவம் புரிந்து ஈசனின் அரும்பெரும் கருணையினால் இழந்த படைப்பு தொழிலுக்கான சக்தியை பெற்றான். தம் பெயரால் தீர்த்தம் உண்டாக்கி இறைவனுக்கு நித்திய பூஜைகளுக்கான முறைகளை வகுத்துச் சென்றான். பிரம்மாண்ட புராணத்திலும் மகாபாரத இதிகாசத்திலும் இத்தலம் பற்றி குறிப்பிட்டுள்ள செய்திகளால் இதன் பழைமை உணர முடியும். தேவார காலம் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். தேவாரம் பாடிய ஆசிரியருள் காலத்தால் முந்தியவர் திருநாவுக்கரசர். அவர் பாடிய சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் இவ்விடும்பாவனம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. மாறும் இயல்புடைய இப்பூமி இப்பொழுது காணப்படுவது போல் அந்த காலத்தில் இருந்ததில்லை. இடும்பாவனத்தின் தென்பகுதியில் இப்பொழுது காணப்படுகின்ற நிலப்பரப்பும் தொண்டியக்காடு முனங்காடு என்ற ஊர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கவில்லை. அவைகள் இருக்குமிடமெல்லாம் கடலாகவே இருந்தது. தேவாரம் கூறும் இடியார் தருகடல் வீழ்தரும் இடும்பாவனம் என்ற அடிகள் கடல் அலைகள் இத்திருத்தலத்தின் தென்பகுதியில் மோதியதை காட்டுகின்றது. கரிகாலன் காலத்தில் துறைமுகப் பட்டினமாக விளங்கிய கரிகார் பட்டினம் இப்பொழுது கடற்கரையிலிருந்து 10 கல் தொலைவில் இருந்ததாக அறியப்படுகின்றது. இடும்பாவனத்திற்கு தென்கிழக்கில் உள்ள வாய்மேடு, அன்னப்பேட்டை முதலிய ஊர்கள் பண்டை காலத்தில் கடலாகவே இருந்ததென அறியப்பட்டுள்ளது. தனமார்தரு சங்க கடல் ஓசை அவர் திருச்செவியில் புகுந்தது. மரக்களங்கள் அக்கடலிற் செல்வதை அவர் கண்டார், அதனால் அன்றோ என்றும் தனமார்ந்த சங்கக்கடல் வங்கத்திரளுந்தி என்றும் ஞான சம்பந்தர் பாடிய வரிகள் இப்பகுதி கடல் சூழ்ந்திருந்தமைக்குச் சான்று. வில்வாரண்ய கஷேத்திரம்னு இந்த ஊருக்கு பேர். இங்கே அகஸ்தியருக்கு திருமணகுலம் காட்சி கொடுத்தல இது 2வது ஸ்தலம். ஃபஸ்ட்டு வேதாரண்யம், 2வது இடும்பாவனம். சுவாமிக்கு பின்னாடி சிவலிங்கத்துக்கு பின்னாடி சுவாமி அம்பாள் இவங்க கல்யாண குலத்தோடு இருக்கார். பிற்காலத்தில் சம்பந்தல் பிரமாணால் பாடப்பட்ட திவ்ய கஷேத்திரங்களில் 108வது ஸ்தலம் அது. கஷேத்திர தாண்ட கோவையில் இந்த ஊரை பற்றி பதியம் பாடியிருக்கார். சுவாமி பேர் சத்குருநாதர், அம்பாள் பேர் அமங்கல நாயகி, சலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்.
சிவனை தென்னாடுடையவன் என்று உரிமை கொண்டாடும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம. தென்னாட்டுல சிவனோட அருளுக்கு பஞ்சமே இல்லைங்க. காத்திருங்கள், வணங்குவோம்.